வெல்கம் பேக் டு அலிசோ டெக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்த T20 மேட்சோட ஒரு டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டா எப்படி பாண்டாஸ் மூலமாக அனலைஸ் பண்ண வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாண்டாஸ் அப்படின்றது ஒரு 1000 ஆஃப் டேட்டாஸை ஈஸியாக வித்தின் அ செகண்ட் வித்தின் அ மினிட்குள்ளே அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் அவுட்புட் கொடுக்குறது தான் பாண்டாஸ். இந்த லைப்ரரி மெயினாக பைத்தானில் யூஸ் ஆகுது. ஒரு எக்ஸலில் நீங்கள் பக்கமாக டேட்டாவை போட்டு அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ இதை ஈஸியாக மாற்றுறது தான் பாண்டாஸ். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹியர் இஸ் அ கோட். இந்த கோடை நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் லெஸர் டைமுக்குள்ளே இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுனா நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ஹியர் ஐ வில் பி entering my data like என்னன்னா இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. அதில் இந்தியா ஃபைனலில் வின் பண்ணிடுச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி டு see that. ஸோ இந்த டேட்டா நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் நியூசிலாந்து. ஸோ ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டேக்கு 255 ரன்ஸ் அண்ட் நியூசிலாந்து 159 தான். அண்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா 5, இந்த சைட் 10, ஓவர் பார்த்தீங்கன்னா 20 அண்ட் 19. ஸோ இதை நான் எப்படி அனலைஸ் பண்ண போகிறேன் இன் யூஸிங் அ பைத்தான் லைப்ரரிஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஐ ஹோப். சரி, ஓகேயா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ இன்புட் எவ்ரி திங். ஸோ ஏன் லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைப்ரரின்றது எனக்கு ப்ரீடிஃபைண்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நான் என் ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணால் தான் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ ஹியர் ஐ வில் பி யூஸிங் இன்புட் பாண்டாஸ். ஸோ பாண்டாஸை அலைஸ் பண்ணுறதுக்காக நான் எல்லா இடத்துலையும் பாண்டாஸ் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அலைஸ் பண்ணுறதுக்காக தான் ஏஎஸ் அண்ட் பிடின்னு கொடுத்துருக்கேன். இதுவே மேட்ப்ளாட் லைவ். இது மேட்ப்ளாட் லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு டேட்டாவை விஷுவல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். பாண்டாஸ்ன்றது எனக்கு அனலைஸ் பண்ணி அவுட்புட் இதுதான் பிரிண்ட் பண்ணிடலாம். பட் அது ஒரு விஷுவலைசேஷனாக, ஒரு கிராஃபா இல்லை ஒரு பேட் சார்ட்டா இல்லை ஒரு பை சார்ட்டா எனக்கு விஷுவலைஸ் பண்ணணும்னா எனக்கு மேட்ப்ளாட் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஹியர் மேட்ப்ளாட் லைவ். அண்ட் அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஸ் பிஎல்டின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு சார்ட் அண்ட் கிராஃபாக யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஷார்ட் நேம்னு சொல்லலாம். அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே லைக் பிடி அண்ட் பிஎல்டின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, டன். நவ் ஐ என்டர் மை டேட்டா அண்ட் லைக் என்னென்னு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் டீம் ரன்ஸ் விக்கெட் ஓவர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். நவ் ஐ கிரியேட் மை டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம்ன்றது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட். ஸோ எனக்கு டேட்டாவை ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃப்ரேம் லைக் அ எக்ஸல். ஸோ எனக்கு எக்ஸல் டேபிள் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டில் எனக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரேம் பண்ணணும். அதை தான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு இன்பில்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஹியர் இந்த டேட்டாவோட வேரியபிள் எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். நான் கிரியேட்டிங் அ வேரியபிள் அண்ட் ஸ்டோரிங் ஆல் டேட்டாஸ். இப்போ எனக்கு ஃப்ரேம் பண்ணும்போது டேட்டா எனக்கு என்னன்னா ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும். லைக் டெஃப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்ன்ற மெத்தடில் டேட்டாவை விஷுவலைசேஷனுக்காக கொடுத்துட்டேன். ஹியர் ஐ வில் பி கால்குலேட்டட் தி ரன் ரேட். ரன் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நான் இப்போது எனக்கு எவ்வளோ ரன் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால இந்த ரன் ரேட் கொடுத்துருக்கேன். இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், டெஃப் ரன் ரேட் அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரன் ரேட் ஈக்குவல் டு எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க, லைக் இந்த ரன்ஸை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ரன்ஸ் டிவைடட் பை டெஃப் ஓவர். ஓகேவா? ஸோ டேட்டாவை என்ன ஆச்சுன்னா ஃப்ரேம் பண்ணிட்டேன். அது என்னன்னா டெஃப்ல பண்ணியிருக்கேன். அதனால தான் டெஃப் ரன் ரேட் டெஃப் ஓவர். ஸோ டிவைடட் பைன்னு நான் கொடுத்துருக்கேன். டிவைட் பண்ணும்போது ஐ காட் அவுட்புட் ஆஃப் டெஃப்னா ஒரு ரன் ரேட்டை எனக்கு சொல்லிடும். ஸோ ரன் ரேட் அப்படி சொல்கிறப்போ மேட்சோட ரன் ரேட் என்னன்னு பார்க்கும்போது ஹியர் ஐ காட் தி அவுட்புட் பிரிண்ட் ஆகும். டெஃபோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எனக்கு என்னென்னா 255. ஓகேவா? ஸோ இதோட ரன் ரேட் எனக்கு 255 எனக்கு இந்தியா எடுத்திருக்காங்க. ஸோ 255 டிவைடட் பை இதோட வேல்யூ எனக்கு என்னன்னு வரும்னா 20. லைக் ஓவர் எனக்கு 20. இப்போ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி வேல்யூ வில் பி டோட்டலாக இது எனக்கு டிவைடட் பண்ணி வர்றது 12.75 வந்துடும். இதுவே நான் லைக் ஆப்போசிட் நியூசிலாந்துக்கு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்தியாவுக்கு போடுறப்போ ஐ காட் திஸ் அவுட்புட். இதுவே நான் நியூசிலாந்துக்கு போடுறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து 159 டிவைடட் பை எனக்கு என்னன்னா 19. காட் ஓவர் இஸ் 19. ஸோ எனக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி பார்த்தா எனக்கு 8.36 வரும். ஐ calculated this value. ஸோ 8.3 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஹை. ஸோ எனக்கு இந்த டிஃபால்ட்டாகவே பிரிண்ட் பண்ணோம் விச் இஸ் ஹை.
விச் இஸ் ரன் ரேட், ரெண்டுத்துக்கான ரன் ரேட்டை வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா இட் வில் பி பிரிண்டட் ஹியர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரன் ரேட் கிடைச்ச பிறகு ஐ வாண்ட் டு கேல்குலேட் தி வின்னர். இப்போ ரன் ரேட்லாம் தெரிஞ்சிச்சுப்பா, இவங்க இது வாங்கியிருக்காங்க, இந்தியா வந்து இவ்வளோ வாங்கியிருக்கு, நியூசிலாந்து வந்து இவ்வளோ வாங்கியிருக்கு, அண்ட் எனக்கு இப்போ வின் ஆயிருக்காங்க, யார் வின் ஆயிருக்காங்கன்னு கேல்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேல்குலேட் பண்றப்ப தான் எனக்கு யார் உள்ள வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் எனக்கு டெஃப் ரன்ஸ், மொத்தம் டோட்டல் ரன்ஸ் எவ்வளோ, வின்னர் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், டெஃப் ரன்ஸ் ஈக்குவல் டு எங்கிட்ட லொக்கேட், அதான் லைக் எனக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ, இங்கே 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இண்டெக்ஸ் மேக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் மேக்ஸ் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ, ஃபைண்ட் தி ஹையஸ்ட் வேல்யூக்காக நான் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் தான் எனக்கு என்னன்னா இண்டெக்ஸ் மேக்ஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம் டெஃப் எல்ஓசி அப்படின்னா எனக்கு என்னன்னா டீம் நேம் அட் தி இண்டெக்ஸ் 0. இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க, டேக் அ நோட்ஸ் ஆல் திஸ். ஸோ இண்டெக்ஸ் ஐடிஎக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தது வந்து எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லு. அண்ட் இது வந்து எனக்கு என்னன்னா லொக்கேட்டட் தி வேல்யூ இன் ஸ்டார்டிங் 0 இண்டெக்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து 0, இது 1, இது 0, இது 1, இது 0 அண்ட் 1, இது 0 அண்ட் 1. அந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும்னா இது எனக்கு இந்த ஆர்டரில் வரணும். லைக் வேல்யூ வந்து இந்த வின்னர் வந்து இப்படி தான் எனக்கு கால்குலேட் பண்ணணும். லைக் ஆர்டர் பேஸ்ட் அண்ட் தி கேல்குலேட்டட் தி ஹையஸ்ட் வேல்யூ, பிரிண்ட் தி வின்னர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அடுத்தது ரன் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, நியூசிலாந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, நம்ம இந்தியா வந்து இவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்காக ரன் டெஃப்னு சொல்லி கொடுத்துருக்கேன், டிஃப்ரெண்ட், அண்ட் ரன்ஸ் டாட் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே எப்படி வந்து இண்டெக்ஸ் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் பேஸில் ஹையஸ்ட்டாக இருக்க வேல்யூ. இங்கே வந்து வெறும் மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் மின்னு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ டெஃப் ரன்ஸ் மேக்ஸ் டாட் ரன்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, நம்ம ரன் ரேட் கண்டுபிடிச்சோம்ல லைக் அந்த ஃபார்மேட் தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரன்ஸ் மேக்ஸ், மேக்ஸிமம் யார் அதிகமாக ரன் எடுத்துக்கா, மினிமம் யார், மினிமம்ன்றது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதாவது லோவஸ்ட் வேல்யூ அண்ட் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த பார்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறேன், ரன்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் ஹையஸ்ட் லோவஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எனக்கு மினிமம் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இங்கே வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரன்ஸ் இவ்வளோ எடுத்து இவ்வளோ வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே தான் வந்து இதோட எனக்கு என்ன முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் மை பாண்டாஸ். பாண்டாஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம், மினிமம் அண்ட் லைக் நான் யூஸ் பண்ண இண்டெக்ஸ் மேக்ஸ் அண்ட் லொக்கேட்டட், அது எல்ஓசி அண்ட் இது இல்லாமல் ரன் ரேட்டு, இது எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷனுக்கே போகிறோம். விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா லைக் பிஎல்டி டாட் பார், எனக்கு பாரா வேணும், பார் சார்ட்டா லைக் பார் மாதிரி வேணும், இல்லை உங்களுக்கு வாட் எவர் யூ நீட், ஐ நீட் அ ஸ்பை சார்ட் அந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஐ ப்ரிஃபர் தி பார். இல்லை நான் என்ன பண்ணுன்னா டீம் அண்ட் ரன்ஸ் இதை விஷுவல் பண்ணு. டைட்டில் வந்து என்னன்னா T20 மேட்ச் ரன், ஓகேவா, நான் ரன் கம்பேரிஷன் அண்ட் டீம்ஸ் அண்ட் ரன். எக்ஸ் லேபிளில் வந்து டீம்னு இருக்கணும், Y லேபிளில் வந்து எனக்கு ரன்னில் இருக்கணும் அண்ட் ஃபைனலி இட் வில் பி ஷோன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் என்னோட ப்ரோக்ராம். நான் வந்து 2 பார்ட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட பாண்டாஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட மேட்பாட் லைவையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐ வெரி எக்ஸைட்டட் டு see this output. So it will be running. Look at here, it will be very amazing. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வின்னர் இஸ் இந்தியா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் என்னோட ரன்ஸ் வந்து 96, லைக் கம்பேர் பண்ணி எனக்கு வந்த அவுட்புட் வந்து 96 ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டில் வந்து வி வின் தி மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் லுக் அட் திஸ் சார்ட், ஐ காட் திஸ் சார்ட் இன் அ மேட்ப்ளாட்லிட். இந்தியாவு ஹையஸ்ட் அண்ட் நியூசிலாண்ட் இஸ் லோவஸ்ட். ஐ காட் அ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ ஸ்கூல் ஞாபகம்லாம் வருது. ஸோ ஸ்கூலில் நம்ம சார்ட் போட்டிருப்போம்ல லைக் ஆக்சிஸ் பேஸில். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து பைத்தான் லைப்ரரிஸால் தான் வந்திருக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ கீப் ப்ராக்டிஸிங், கீப் சப்போர்ட் அஸ் ஃபார் மோர் டெக்கி அப்டேட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட வந்து ஈஸியாக ப்ரோக்ராமை எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு நான் டீச் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.